அன்பிற்கு இனியவர்களே, ஜெய் சக்தி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் KL தெய்வசிகாமணி பேசுகிறேன். தர்மத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். நாம் ஆக்கபூர்வமான செயல்பாடுகளுக்கு நாம் இணைந்து செயல்படுவதற்கு இது உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பிற்கினிய நண்பர்களே, மனித வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலை என்னவென்றால் பிறருக்கு உதவிகரமாக வாழ்வது. அதைவிட உயர்வான நிலை பொது தொண்டு செய்வது. பொது தொண்டு செய்வதன் மூலமாகத்தான் மனித வாழ்க்கை அந்த வாழ்க்கையினுடைய பேருண்மையை உணர்ந்தவர்களாக, அந்த பேருண்மையை நிறைவு செய்தவர்களாக மனிதர்கள் வாழுகிறார்கள். அதுவும் அந்த பொது தொண்டு என்பது அது அரசியலாக எடுத்துக்கொண்டு அரசியலிலே பங்கேற்று அனைத்து மக்களுக்கும் பயனுள்ள ஒரு பொது வாழ்க்கையை மேற்கொள்வது உன்னதமான நிலை என்று மனித வாழ்க்கை பற்றி ஆய்வு செய்கின்றவர்கள் இதை தெரிவிக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தேசத்தில் அரசியல் என்பது பொது தொண்டு செய்கின்றவர்களுக்கான ஒரு களமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அது திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. ஆனால் பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள், அதனுடைய தலைவர்கள் முழுக்க சமுதாயத் தொண்டு, மக்களுக்கான சேவை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றவர்கள் மட்டும் அந்த பொது தொண்டு செய்வதற்கு, அரசியலிலே ஈடுபடுவதற்கு முன்வர வேண்டும். அதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் முழுமையான மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்றுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களினுடைய ஆரம்பகால நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாம் ஒரு புதிய பாதையை நோக்கி அவர் பயணிப்பதற்கான செய்தியை சொல்வதாக இருந்தது. சமுதாய நலனிலே, தேச நலனிலே அக்கறையுள்ள பலரும் அதை வரவேற்றார்கள். நாமும் வரவேற்றோம். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை எல்லாம் தெரிவித்தோம். ஆனால் தற்பொழுது அந்த நிலைமை மாறி திராவிட முன்னேற்றக் கழகம் திசை மாறி சென்று கொண்டு இருக்கிறதோ என்கிற அச்சம், ஐயப்பாடு சமுதாயத்திலே நிலவுகிறது. சமுதாயத்தை உற்று நோக்குகின்றவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய நலனை விரும்புகின்ற பலரும் இன்றைக்கு அச்சத்தோடு தெரிவிக்கக்கூடிய விஷயம், திராவிட முன்னேற்றக் கழகம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி செல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் தமிழகத்திலே மீண்டும் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குகின்ற, அதற்காக விதை தூவுகிற வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொண்டு விட்டதோ என்று அச்சம் தெரிவிக்கின்றவர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிறார்கள். காரணம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற முயற்சியிலே அவர்கள் முனைப்பு காட்டவில்லை. அதற்கு மாறாக ஒரு 4 விஷயங்கள் மிக தீவிரமாக, ஒரு பரபரப்பாக விவாதத்திற்கு உள்ளாகக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது. மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பதன் மூலமாக மத்திய அரசினுடைய
இழிவுபடுத்துவதாக, அவருடைய பெருமையை குறைப்பதாக இவர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. இரண்டாவதாக, தமிழகத்திலே பெண்களுக்கு அர்ச்சகராகக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற அதற்காக குரல் கொடுக்கின்ற, அதை செய்வோம் என்று சொல்லுகிற செய்தி. அடுத்ததாக, நீட் தேர்வின் மூலமாக அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தேவையில்லாமல் ஜக்கி வாசுதேவ் அவர்களோடு ஒரு தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கி அதை ஒரு விவாதப் பொருளாக்கி அதை ஒரு பிரச்சனையாக உருவாக்கிய விஷயம். இப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அது மக்களுக்கு எந்த விதமான பயனையும் அளிப்பதாக இல்லை. நீங்கள் ஒன்றிய அரசு என்று மத்திய அரசை அழைப்பதன் மூலமாக மத்திய அரசினுடைய திட்டங்கள் அல்லது அவர்களுடைய பொருளாதார வாய்ப்புகளை தமிழகத்திற்கு பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதா? அல்லது அதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? அதற்காக மக்களுக்கு என்ன பயன் ஏற்படுகிறது என்பது பற்றித்தான் மக்கள் சிந்திக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு எந்த பெண்களும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எந்த பெண்களும் நாங்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோயில்களிலே எல்லாம் நாங்கள் அர்ச்சகராக வேண்டும், அதற்கு தமிழக அரசு முனைய வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று எந்த பெண்களும் அதற்காக போராட்டம் நடத்தவில்லை, அதற்காக அவர்கள் வேண்டுகோள்களை முன்வைக்கவில்லை. ஆனால் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை உருவாக்கி அதை ஒரு விவாதப் பொருளாக்கி கொண்டு மக்களினுடைய பார்வையை, கருத்துக்களை, எண்ணங்களை திசை திருப்பக்கூடிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் நீட் தேர்வு என்பது ஐக்கிய முன்னணி அரசு இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அப்பொழுது அந்த அரசிலே அங்கம் வகித்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம். அவர்களாகவே கொண்டு வந்த அந்த நீட் தேர்வு அது பல எதிர்ப்புகளை சந்தித்து நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தின் மூலமாக அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையிலே தான் நீட் தேர்வு இன்றைக்கு பாரதம் முழுவதும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீட் தேர்வு தமிழகத்திலும் கடைபிடிக்கப்பட்டதற்கு பின்னாலே தான் தமிழகத்திலே அதிகமான மாணவர்கள் மருத்துவர் படிப்பிற்கான வாய்ப்பை பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த பெற்றோரும் எந்த மாணவர்களும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதற்காக யாரும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கவில்லை, யாரும் அரசாங்கத்தை நிர்பந்தித்து கொண்டு இருக்கவில்லை. ஆனால் இவர்கள் இதை ஒரு மக்களை திசை திருப்புகிற ஒரு அரசியலாக ஆக்கக்கூடிய விஷயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மக்களுக்கு பயனில்லாத, எந்த விதமான பொருளுமற்ற, பொழுதுபோகாமல் விவாதம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் ஒரு விவாதப் பொருளாகி இருக்கிறதே தவிர இதனால் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இன்றைக்கு ஒன்றிய அரசு என்று கூறி கடந்த காலத்திலே தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்த திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட்டதற்கு பின்னால் மீண்டும் அதற்கான எண்ணங்களை தமிழகத்திலே விதைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்புகிறதோ, தமிழகத்திலே பிரிவினைவாதத்தை விரும்புகின்றவர்களினுடைய ஆசியை பெறுவதற்காக, அவர்களுடைய உணர்வுகளுக்கு தீனி போடுவதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை செய்கிறார்களோ என்று சமுதாயத்திலே பலரும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இன்றைக்கு இப்படியெல்லாம் இவர்கள் வீணாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை நம்பி ஓட்டு போட்டது சரிதானா என்று ஐயப்பாடு மக்களிடத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது பற்றி என்ன நினைக்கிறது? ஒன்றிய அரசு என்று கூறுவது பற்றியோ அல்லது
தமிழக அரசு நீட் தேர்வினுடைய நடைமுறைகள் பற்றியோ அல்லது பெண்களுக்கு அர்ச்சகராகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தப் போகிறோம் என்று சொல்வது பற்றியோ எதிர்க்கட்சியாகிய சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது பற்றி அவர்களுடைய கருத்துக்களை இன்னும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவர்கள் இதற்கு எதிரான சரியான நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இத்தகைய சூழல் இருக்கும் என்று சொன்னால் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டு தமிழகம் தேசிய நீரோட்டத்தோடு இன்றும் செல்லக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் ஆதரிக்க முடியும். திராவிட முன்னேற்றக் கழகம் தவறான பாதையிலே செல்லுகிறது என்று சொன்னால் இதை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கிறோம் என்று குரல் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மதிப்பிற்குரிய இபிஎஸ் அவர்களும் இது பற்றிய கருத்துக்களை பொதுவெளியிலும் சட்டசபையிலும் பிரதிபலிக்காமல் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இவர்கள் ஆதரவாக அடிபணிந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ என்கிற நிலைமையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே பிரிவினைவாதத்திற்கு தூபம் போடுகிற செயலை செய்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிற நேரத்தில் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துணை போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற நிலைமையும் மக்கள் மத்தியிலே விவாதத்திற்கும் ஒரு ஐயத்திற்கும் ஒரு பொருளாக உருவாகி இருக்கிறது. இந்த நிலைமைகளிலே இருந்து எல்லாம் விடுபட்டு நம்முடைய ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி, அதனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் சரி, மக்களுக்கு பயனுள்ள காரியங்களை ஆற்றுவதற்கு, மக்களுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே விவசாயிகள் பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது, தொழில் செய்கின்றவர்களுடைய பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது, படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைவர்களுக்கும் படிப்பதற்கான இலவசமாக கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையை சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பலரும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொருளாதார முன்னேற்றத்திற்கு, மக்களினுடைய நலனுக்கு ஆதரவான அதற்கான செயல்பாடுகள் ஏராளமாக இருக்கிறது. அது பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பின்னாலே உருப்படியாக செய்திருக்கக்கூடிய ஒரே காரியம், அவர்களுக்கான வழிகாட்டுவதற்கான ஒரு பொருளாதார குழுவை உருவாக்கி இருக்கிறார்களே, அதுதான் ஒரு சரியான செயலாக மக்களாலும் சமுதாய விமர்சகர்களாலும் சமுதாயத்தினுடைய நலனை விரும்புகின்ற பொதுவெளியிலே இருக்கக்கூடிய அனைவரினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை குழுவின் மூலமாக நாங்கள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, மக்களினுடைய நல்வாழ்விற்கு என்னென்ன செய்ய போகிறோம், என்ன கடமையாற்றப் போகிறோம் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி தவறு செய்கின்ற பொழுது, திசை மாறி செல்கின்ற பொழுது அதை சரியான பாதையிலே நகர்த்துவதற்கு அவர்கள் தயாராகி அவர்கள் செய்கின்ற தவறுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் சரியாக செயலாற்றி இருப்போம், நாங்கள் சரியாக செயலாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே அவர்கள் ஏற்படுத்துவதற்கு தயாராக வேண்டும். இதை ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்யப்போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.